இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, மஞ்சள், பெருங்காயம் எடுத்தாச்சு. அரைக்கிறதுக்கு தேவையானதுக்கு மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சிக்கணும். புளியும் ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி அதை நம்ம பருப்பு கூடவே சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள், பெருங்காயம் போட்டுட்டு அது நல்லா இதுவானது பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு அண்ட் புளி வேக வச்சுருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது நம்ம ஊற்றிக்கலாம். அது நல்லா ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை கொரன்னு அரைச்சி இது கொதித்து வரும்போது அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது கூட சிக்கன் 65 அப்பளம் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம்.